ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அப்படியா ராசா, என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்ல, பாட்டு நல்லா இருக்கே, சும்மா பாடி பாப்போம். என் வாய்ஸ் வேற நல்லா இருக்குமா, அதனாலதான் பாட்டு பாடினேமா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன், சீனி சிங்காச்சிட்டு போறப்பவே நான் நினைச்சேன். அப்படி என்னம்மா நினைச்சேன்? 100 ரூபா நேற்று நைட்டை கெஞ்சி வாங்கிட்டு போனேன். அது இன்னாலும் உன் காதலிக்கு டைரி மில்கா வாங்கி கொடுத்துருப்ப, நல்லா உடுத்திருப்ப. எனக்கு தெரியும்டா இந்த லவ்வர்ஸ் டே எப்ப வரும், நீ எப்ப சீனி சிங்காச்சிட்டு போவேன்னு எனக்கு தெரியும்டா. இப்படி திட்டிக்கிட்டு இருக்கனே, மூஞ்ச சிரிச்ச வாக்குல வச்சிருக்க. அவ உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? அதான் ஒளிமயமான எதிர்காலம் தெரியுதோ. இப்ப ஒளிமயமான எதிர்காலமா தான் தெரியும். அதுக்கப்புறம் பாரு, உன் வாழ்க்கையில ஒரு ஒளி வந்துடாதானே ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. இப்பெல்லாம் நான் கூட வரமாட்டேன். அம்மா இப்படிலாம் இல்ல, அவ நல்லவாம்மா. சின்னதா ஒரு குறுந்தாடி மூஞ்சில வந்துடவே கூடாது. அப்படியே நானும் வாழ்ந்துட்டேன்னு தான் சொல்லி தெரிய வேண்டியது, லவ் பண்ண வேண்டியது. அம்மா இப்பெல்லாம் பேசாத, நான் நல்லா தான் பாத்துப்பேன், அவளையும் நல்லா பாத்துப்பேன், உன்னையும் நல்லா பாத்துப்பேன். ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்திக்க ஒரு வழியை பாரு. ஒரு வேலையும் இல்ல, அரியரை இன்னும் கிளியர் பண்ணல. வீக்கெண்ட் ஆனா சிக்கன் பண்ணு, மட்டன் பண்ணு, ஃபிஷ் பண்ணுங்கிறது. நீயே வீட்டுல பிச்சை தான் எடுக்கிறங்கிறத நீ எப்ப புரிஞ்சுக்க போற? இப்படி இன்சல்ட் பண்றியேமா. ஆமா, செல்லம் கொடுத்து வீட்டுல உட்காரவனை படிக்க வச்சோம். எத்தனை நாள் நாங்களே பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு லவ்வர் வேற. இனிமேல் லவ்வருக்காக எதையும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நீ உன் லவ்வருக்கு வாங்கி தரதுக்காகனாச்சும் வேலைக்கு போடா. எங்க உழைப்புல ஏன் கை வைக்கிற? அவளுக்கு வாங்கி தர, உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி ஆக போறவதானே. நீயே உன் சம்பாதியத்துல வாங்கி கொடு. அது என்னடே வேலன்ஸ் டேவா? ஏதோ ஒண்ணு, அன்னைக்கு கூட நீ சம்பாதிச்சு உன் காதலிக்கு வாங்கி தர மாட்டியோ? எங்க கிட்ட தான் பிச்சை கேக்குற? என்னம்மா பிச்சை கிச்சன்லாம் பேசிக்கிட்டு இருக்க? 25 வயசு ஆகுதுடா உனக்கு. ஒரு வேலைக்கும் போகாம உட்காந்துருக்க. புரியுதா உனக்கு? அப்பா கஷ்டப்படுறது உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா அம்மாவா இருக்கவும் தான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்நேரம் வேற யாராவது இருந்தா வேற விதமா பேசுவாங்க. இந்த நாளுக்காக தானே காத்திருந்தேன். இனிமேலாவது கஷ்டப்பட்டு உளடா. அம்மா, லவர்ஸ் டே அன்னைக்கு என் கண்ணை திறந்துட்டம்மா. இனிமே நான் வேலை தேட ஸ்டார்ட் பண்றேம்மா. அண்ணன் வரைக்குமாவது எனக்கு சோறு போடுமா. உன் புத்தி மாறவே மாறாதுடா. நாளையில இருந்து நான் வேலை தேட ஸ்டார்ட் பண்றேன், நம்புமா. இப்ப வரைக்கும் நம்ப மாட்டேன். நாளைக்கு காலைல நீ போறியா போகலையான்னு பாத்துட்டு நம்புறேன். நாளைக்கு காலைல என்ன பாரு, புது மனிதனா உருவெடுத்திருப்பேன். உன் லவ்வர் கிட்ட உருட்டிக்கிட்டு காலைல லேட்டா எந்திரிச்சமாவனே நீ அளவுதான்டா. அப்படிலாம் இல்லம்மா, அவகிட்ட நான் சொல்லிடுறேன். ஒரு புது மனிதனா நீ என்ன பார்க்க போறேன்னு. பாத்துடா, அவ ஓடிட போறா. அப்படிலாம் ஓட மாட்டாமா. என் காதல் உண்மையான காதல். அதையும் பார்க்கலாம் ராசா. அவனுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுதான் அந்த காதல் உண்மையான காதலா இல்ல வேற மாதிரி காதலான்னு தெரிய வரும். சரி, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடும். நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். பேசாம இந்த 100 ரூபா வாங்காமே இருந்திருக்கலாம். அவளுக்கு டேரி மில்க் வாங்கி தரேன்னு சொல்லி என் லைஃப நானும் கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அம்மா நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாளைக்கு காலை சீக்கிரம் எந்திரிக்கிறது தான் என்னோட எய்மே. அதுக்கப்புறம் வேலைக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். இல்ல வேலைக்கு போகணும், இல்லாட்டி அம்மா சோறு போட மாட்டாங்க. இப்ப ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம்.